என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் அறிவோம். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை செய்துவிட்டால் நமக்கு நோய் என்பதே வராது. யோக ஆசனம், யோகம் என்றால் நான் சொல்ல தேவையில்லை, கிட்டாததை கிட்டுவதுதான் யோகாசனம். நமக்கு நோய் என்பதே வராது. நாம் நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதான் யோகம் என்பது. கிட்டாததை கிட்டுவதுதான் யோகம். படிப்பு வேண்டுமா, பதவி வேண்டுமா, பெரிய பெரிய உத்தியோகம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, வாழ்க்கையை நம்மோடு சேர்ந்து நடந்துகின்ற குணமான மனைவி வேண்டுமா, இப்படி நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் யோகாசனம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் எனது அனுபவ உண்மை. வாழ்க்கையில் எந்த தேவையையும் நமக்கு எதெல்லாம் வேணுமோ அவ்வளவும் கிடைக்கும். போதும் போதும் என்ற அளவுக்கு கிடைக்கும். ஆகவே எல்லோரும் நிச்சயமாக யோகாசனம் செய்வதற்குத்தான் இந்த கலையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்கள், பெரிய பெரிய முனிவர்கள் மூலமாக. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு வி. பழனிசாமி, இவர் ஒரு அற்புதமான மனிதர், ஆச்சரியமான மனிதர். இந்தியாவிலேயே உலகிலேயே கூட இவர் மாதிரி மனிதரை பார்க்க முடியாது. இவர் எம்ஏ எம்எல், ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீல். அது தவிர என்னுடைய பயிற்சி சாலையில் காலையிலும் மாலையிலும் யோகா மாஸ்டராக நெடுங்காலமாக இங்கே வந்து ஆசிரியராக வேலை செய்கிறார். அதில் எம்எல்சி யோகாவும் பாஸ் பண்ணியிருக்கிறார். இது போன்ற வக்கீலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? பாருங்கள், இந்த கலையிலே அவருக்கு அவ்வளவு ஆர்வம். அது பழக வந்தவருக்கு அதனுடைய நுட்பங்கள், அதனுடைய நன்மைகள் தெரிந்த உடனே இங்கேயே வேலை பார்க்குறார், காலையிலையும் மாலையிலையும் பார்ட் டைம். அத்தோடு சீனிவாசன் என்பவர் இங்கே எங்களுடைய மகளிர் பிரிவில் யோகாசன ஆசிரியராக இருக்கக்கூடிய பிரீதி என்னுடைய சகோதரர். அவர் வீட்டில் வச்சே சொல்லிக் கொடுக்குறான் அவனுக்கு. அவனும் சேர்ந்து அற்புதமான ஆசனத்தை, இப்போ கம்பைன்ட் ஆசனம் என்று சொல்வார்கள், போட்டியிலே இந்த கம்பைன்ட் ஆசனம் செய்தால் நிறைய மார்க் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இருவரும் இந்த கம்பைன்ட் ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். இறுக்கி பிடிச்சிக்கடா. நீ இறுக்கி பிடிச்சிக்கணும். சக்கராசனத்தில் தனுராசனம் பாருங்க. சக்கராசனம் போடுவது கஷ்டம். அந்த வெயிட்டையும் சேர்த்து, கீழே உள்ள அந்த பையனுடைய வெயிட்டையும் சேர்த்து அப்படியே தூக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது முதுகெலும்பு பலமடையும். மனிதனுக்கு முதுகெலும்பு தான் முக்கியம். முதுகெலும்பு இல்லைன்னா மனிதனுக்கு எப்படி இருக்க முடியும்? நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். முதுகே இல்லைன்னா இந்த தலை இங்கே தொங்கிட்டு இருக்கும். முதுகெலும்பு வழியாகத்தான் 84 லட்சம் ஆசனங்கள் செய்ய போகிறோம்ல, அந்த நாடி நரம்புகளெல்லாம் முதுகெலும்பு வழியாகத்தான் செல்கிறது. அது வழியாக தான் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. அதனை இன்னும் இன்னும் வளைத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சர்க்குலேஷன் குறைந்து விடும். இப்போ அப்படியே திருப்புங்க. இப்படி இப்படி படுறேன். படு. பக்கவாட்டில் செய்கிறார்கள். கையை எப்படி வைக்கிறார்கள்,
பையன் எப்படி காலை பிடிக்கிறான். பையனுக்குன்னு தனிக்க தனுராசனம் பிடிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும். அவனுக்கும் அந்த இறுக்கி பிடிச்சிட்டு தூக்கும்போது முதுகு வலிக்கும் கொஞ்சம் லேசாக ஆரம்பத்தில். அதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் பாருங்க. இது செய்கிறவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் செய்கிறார்கள். அதைத்தான் நீ கவனிக்க வேண்டும். சிரமம் இல்லாமல் செய்கிறார்கள். மெதுவாக இறங்குங்கள். நன்றாக மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சக்கராசனம் போடுவது கடினம், தனுராசனம் போடுவது கடினம். இவர்களெல்லாம் சிறு வயது ஆசனத்தை நெடுங்காலமாக பழகியிருக்கிறார்கள், செய்கிறார்கள். 60 வயசு 50 வயசு ஆகிவிட்டால் முதுகெலும்பை வளைக்கவே முடியாது. முதல்ல அந்த தனுராசனத்தை பழக வேண்டும். அதன் தனுராசனம் பழகும்போது 2 காலையும் துண்டை கட்டி கையை பிடிச்சி இழுத்து நல்லா பழகணும். சரி, தனுராசனம் வந்ததுக்கப்புறம் சக்கராசனத்துக்கு ஒரு 4-5 தலையணையை அடிக்கி அப்படி உயரமாக வச்சு அதில் படுத்து பண்ணணும். அப்போ தான் முதுகெலும்பு வளையும். இந்த ஆசனத்துக்கு முதுகெலும்பு விளையிறது மிக மிக முக்கியம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை தொடர்ந்து செய்வோமேயானால் முதுகெலும்பில் எந்த பிரச்சனையும் வராது. கழுத்தெலும்பிலும் மேல் கழுத்தெலும்பு L4 L5 ஸ்பாண்டிலைசிஸ் இதெல்லாம் வராது. தற்காலத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள், கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், இவர்களுக்கு எல்லாரும் கழுத்து வலி முதுகு வலி வந்துவிடும், வேலை செய்ய முடியாது. ஆகவே இந்த சின்ன ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் 10 நிமிடம் அது யோகாசனம் செய்வோமையானால் இந்த பிரச்சனையே நம்மை அண்டாது. ஆரோக்கியமாக வாழலாம். முதுகில் எந்த பிரச்சனையும் வராமல் வாழலாம். ஆகவே அனுதினமும் இந்த தனுராசனத்தையும் இந்த சக்கராசனத்தையும் பழகி தாங்கள் முதுகை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.